பாண்டிச்சேரியில் இந்த கடையில் இந்த ஐட்டம் தான் ரொம்ப ஃபேமஸாக. இதுக்கு பேர் பாம்பே பிரெட் டோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் முதல்ல பிரெட் டோஸ்ட் இருக்கான்னு தான் கேட்டேன். அவங்க கடையிலேயே பாம்பே பிரெட் டோஸ்ட்டு தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் வந்து இதை தான் முக்கியமாக டேஸ்ட் பண்ணுவாங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்தது. நம்ம வீட்டிலலாம் பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதில் கொஞ்சம் சோம்பு மாதிரியான ஐட்டத்தெல்லாம் போடுவோம். இதில் சோம்புலாம் போடலை. பட் நல்லா தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ் வாய் நான் எடுத்து வச்ச உடனே அது என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கடை பேர் என்னன்னு. இந்தியன் கோடி ஹவுஸ், அது அப்படி தான் எழுதியிருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது இந்தியன் காஃபி ஹவுஸ். இதை எதனால் இப்படி எழுதியிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. அப்புறமேல் தான் நல்லா யோசித்து பார்த்தேன். எஃப்ஐ வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்காங்க. கீழே நம்ம சின்ன வயசில் வந்து இந்த 4 லைன்ஸ் நோட்லலாம் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி. பட் ஆனால் ஈயை மட்டும் அப்படி எழுதாமல் வேறு மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நானும் காரைக்காலை சேர்ந்த ஒரு பையன்தான். ஃப்ரெஞ்சில் இதை இப்படி தான் சொல்லுவாங்களான்னு தெரில. அண்ட் டி போட்டு மேலே எஃப் மாதிரி வளைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு இதற்கான பதில் தெரிஞ்சால் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே அந்த பிரெட் டோஸ்ட் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக யோசிச்சுக்கோங்க. இந்த கடையில் நான் பிரெட் டோஸ்ட்டு மட்டுமே சாப்பிடல. காலையில் பூரி கூட வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். வடையும் சாப்பிட்ருந்தேன். முதல்ல பூரி கிழங்கு வைக்கல, அதுக்கப்புறம் கேட்டு தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் கேட்டால் தான் பூரி கிழங்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு அந்த கடையில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த பிரெட் டோஸ்ட்டை சாப்பிட்ட பிறகு என் கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் தான். அதுக்கப்புறம் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் சாப்பிட்டேன். அந்த டோஸ்ட்டோட சென்டர் பார்ட் இருக்குது இல்லையா, அது சரியாக உள்ள அந்த ஸ்வீட்லாம் இல்லாமல் இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ப்ரெட்டு ரொம்ப பெரிய ப்ரெட்டு, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப சின்ன ப்ரெட்லாம் கிடையாது. அதனால தான். மற்றபடி இது சூப்பரான ஐட்டம் தான். பாண்டிச்சேரி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் தான் அந்த ஹோட்டல் இருக்கிற இடம். கோரிமேட்டில் தான் அந்த ஹோட்டல் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அதோட இன்னொரு கிளை கூட இருக்குது. நான் வந்து சாப்பிட்டது கோரிமேட்டில் இருக்கிற இந்த இந்தியன் காஃபி ஹவுஸில் தான். நீங்களே பாருங்கள், அது கோடியா இல்லை காஃபியா.